ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ஒரு கன செவ்வகத்தின் கன அளவு 990 சென்டிமீட்டர்ஸ் கியூப் மற்றும் அதன் அடிப்பரப்பு 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதனுடைய உயரம் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சு அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். கன செவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா என்னென்னா V = L × B × H, இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த கன அளவு கொடுத்துட்டாங்க 990, இதுக்கு பதிலாக 990 இங்கே போடணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அடிப்பரப்பு கொடுத்துருக்காங்க 33 சென்டிமீட்டர். அடிப்பரப்பு கன செவ்வகத்தில் அடிப்பரப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு செவ்வக வடிவத்தில் தான் அடிப்பரப்பு இருக்கும். இந்த பாருங்கள், இதுதான் கன செவ்வகம். இதில் அடிப்பரப்புன்றது இது, நான் டார்க்காக போகிறேன் பாருங்கள், இதுதான் அடிப்பரப்பு. அடிப்பரப்பு என்ன ஷேப்பில் இருக்குது, ஒரு செவ்வக வடிவத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ செவ்வகத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா, L × B. அப்போ அடிப்பரப்பும் கீழே அடியில் இந்த L × Bயும் சேம் தான். ஓகேங்களா? அப்போ L × Bயோட அளவு தான் 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ L × Bயோட அளவை நீங்கள் அந்த இடத்துல போடணும். 33 × H. நம்மளுக்கு ஹச்சோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஹச்சை மட்டும் வச்சுட்டு 990 இந்த 33 இந்த பக்கம் வகுத்தலில் போயிடும் பை 33. 999 33 அடிச்சிங்கன்னா என்ன வரும்னா 3 33 99, இந்த 0 அது கூட சேர்ந்துடும். அப்போ 30 33 990. அப்போ உயரம் என்ன அப்படின்னா 30 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ கீழே போட்டிருக்கேன் பாருங்கள், அதே தான். இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்க, V = L × B × H சதுர அலகுகள். கன அளவு தான் Vன்றது 990 = L × Bன்றது அடிப்பரப்பு 33 × H வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஹச்சை வச்சுக்கிட்டு 33 அந்த பக்கம் டிவைடில் கொண்டு போங்க. இப்போ 990 33 வகுத்தோம்னா 30 சென்டிமீட்டர். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் விகிதங்கள் எது விகித சமமாகும்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விகிதம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். 2 எண்களை ஒப்பிடுறது தான் விகிதம். ஓகேங்களா? இது ஒரு எண், இது ஒரு எண். இதை ஒப்பிடுறது தான், இந்த ஒப்பிடுறதுக்கு தான் இந்த ஈஸ்2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 எண்களை ஒப்பிடுறது. ஓகேங்களா? அடுத்து விகித சமம் அப்படின்னா 2 விகிதங்களை ஒப்பிடுறது. ஃபஸ்ட்டு 2 எண்களை ஒப்பிடுறது விகிதம், 2 விகிதங்களை ஒப்பிடுறது விகித சமம். 2 விகிதம்னா 1:1/2 × 1/3 விகித சமம் 1/8 1/9. இந்த இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஒரு எண், இது ஒரு விகிதம், இது ஒரு விகிதம். இது ரெண்டுத்தையும் ஒப்பிடுறது தான் வந்து விகித சமம். அது ரெண்டுமே எப்படி எழுதலாம் அப்படின்னா அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா இதான் ரூல், இந்த எழுதியிருக்கோம் பாருங்கள். A:B விகித சமம் C:D. A:B இப்படி ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்னா டிவைடில் எழுதலாம். அதை தான் இப்படி எழுதியிருக்கோம். A/B விகித சமம் இந்த C/D டிவைடில் நம்ம எழுதலாம். இந்த விகித சமத்தை எப்படி எழுதலாம்னா சமம்னு எழுதலாம். ஓகேங்களா? A/B = C/D அப்படி சமம்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே சமப்படுத்துகிறோம். சமப்படுத்தக்குள்ளார சமமாக இருந்தது அப்படின்னா அதுதான் விகித சமம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இதையும் நம்ம சமப்படுத்துகிறோம். 1/2 = 1/3. ஓகேங்களா? அடுத்தது விகித சமம் 1/8 = 1/9. இது எப்படி எழுதலாம், விகிதமாக இருந்ததுன்னா எப்படி எழுதலாம்னா டிவைடில் எழுதலாம்னு சொன்னேன். 1/2 ÷ 1/3. இது நடுவில் ஈக்குவல் போட்டுக்கலாம். விகித சமத்துக்கு பதிலாக சமப்படுத்துகிறோம். 1/8 ÷ 1/9 இப்படி எழுதலாம். திருப்பி இதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றக்குள்ளார இந்த 3 மேலே போயிடும், இந்த 9 மேலே வந்துடும். நம்மளுக்கு எப்படி ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 3/2 = 9/8 கிடைக்கும். ஓகேங்களா? இது ரெண்டும் விகித சமமா அப்படின்னு பாருங்கள். ஒன்று இந்த நம்பரை ஏதோ நம்பரால் பெருக்குள்ளார இந்த நம்பர் கிடைக்கணும். ரெண்டும் சேமாக தான் பெருக்கணும். மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் பெருக்கணும். இல்லை ஸ்கொயர் பண்ணலாம், கியூப் பண்ணலாம், எது வேணாலும் செய்யலாம். பண்ணால் இந்த நம்பர் கிடைக்கணும். கிடைச்சுன்னா அது விகித சமம். ஓகேங்களா? இப்போ கிடைக்குதான்னு நம்ம பார்த்துக்கலாம். இல்லைன்னா அது விகித சமம் கிடையாது. 3/2 = 9/8. இப்போ பாருங்கள், இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். இதை ஸ்கொயர் பண்ணால் 3 3 9 கிடைக்கும். இதை ஸ்கொயர் பண்ணால் இந்த இடத்துல 4 வரணும், அங்கே 8 இருக்குது. அப்போ இது விகித சமம் கிடையாது. இதே கூட 3 × 3
கீழே இங்கே 3ஆல் பெருக்கணுங்கன்னா கீழே 3ஆல் தான் பெருக்கணும். 2 பெருக்கல் 3 3 3 9 மேலே கிடைக்கிது, கீழே 2 3 6 கிடைக்கல. அப்போ இது விகித சமம் கிடையாது. இப்போ ரெண்டாவது இந்த நம்பர் பாருங்கள். இதையும் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சமப்படுத்தணும். ஓகேங்களா? இதுக்கு ரெண்டுத்தையும் நம்ம டிவைடில் இருக்கிற 5 மேலே போய்டும், கீழே 4 இருக்கும். இப்படி எழுதணும். ஈக்குவல் டு இது என்னன்னா 125/16 கிடைக்கும். இது என்ன செய்யலாம்னா இது ஸ்கொயர் பண்ணோம், இது க்யூப் பண்ணோன்னா 125 வரும். இதை க்யூப் பண்ணோன்னா 64 வரணும். அப்போ இதுவும் விகித சமம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து 3வது ஆப்ஷன் சி பாருங்கள். 1/10 டிவைடட் பை 1/100. அதை டிவைடில் எழுதுனா இல்லையா, இது ரேஷியோவாக இருக்குது, நம்ம டிவைடில் எழுதுகிறோம். ஈக்குவல் டு 1/100 டிவைடட் பை 1/10,000. இதை பெருக்கல் நம்ம எழுதுக்குள்ளார இந்த 100 மேலே வந்துடும். ஓகேங்களா? இப்போ அடுத்து எப்படி எழுதலாம்னா 100/10 ஈக்குவல் டு இது மேலே வந்துடும், இதுவும் அதே மாதிரி மேலே வந்துடும், பெருக்கல்ல போக்குள்ளார 10,000/100. ஓகேங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம இதுவும் கேன்சல் பண்ணி இதுவும் கேன்சல் பண்ணுங்கள், இதுலேயும் கேன்சல் பண்ணுங்கள், இதுவும் கேன்சல் பண்ணுங்கள். மேலே 1000, கீழே 10 இருக்குது. ஓகேங்களா? இது ரெண்டுத்துலேயும் ஒரே நம்பரால் நம்ம பெருக்கணும். பெருக்குனா உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிறது கிடைக்கும். இப்போ 10 ஸ்கொயர் பண்ணால் 100 வரணும். இல்லை 10 100ஆல் பெருக்குனா 1000 வரும். அதே மாதிரி 1ஐயும் 100ஆல் பெருக்குனா இங்கே 100 வரணும், ஆனால் 100 வராது. கீழே இங்கே 10 தான் இருக்குது, அதுவும் ஆப்ஷனாக வராது. ஓகேங்களா? லாஸ்ட்டு டேர்ம் மட்டும், லாஸ்ட்டு ஆப்ஷன் டி பாருங்கள், அது ஆன்சர் வருதானே. இது 3மே வரல, இது 3மே விகிதம், இது வந்து விகித சமம் கிடையாது. இப்போ நான் 4th ஆப்ஷன் பாருங்கள். 1/5 1/6 ஈக்குவல் டு 1/125 1/216. ரெண்டு விகிதங்களும் சமப்படுத்துகிறோம். இது இப்போ டிவைடில் எழுதலாம். ரேஷியோ கொடுத்துருந்தா டிவைடில் எழுதலாம். 1/5 டிவைடட் பை 1/6 ஈக்குவல் டு 1/125 டிவைடட் பை 1/216. திருப்பி இது எப்படி எழுதலாம், இந்த 6 மேலே வந்துடும் பெருக்கல்ல. அப்போ 6/5 ஈக்குவல் டு 200, இந்த 216 மேலே வந்துடும், 216 பெருக்கல்ல போக்குள்ளார 216/125. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது என்ன பண்ணலாம், இதையும் க்யூப் பண்ணுங்கள், இதையும் க்யூப் பண்ணுங்கள். ஆன்சர் வருதான்னு பாருங்கள். 6 க்யூப் பண்ணால் 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6 6 36 36 216 கிடைக்கும். 5 க்யூப் பண்ணணும். 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 5 25 25 125. அப்போ இதே ஆன்சர் கரெக்டாக கிடைக்குது. அப்போ இது ரெண்டும் வந்து விகித சமம். இந்த ரெண்டு விகிதங்களும் சமம்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இதான் வந்து ஆன்சராக வரும். இப்படி தான் இது போடணும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு தடகள வீரர் 1 கிலோமீட்டர் கடக்க வட்ட ஓடு பாதையை 5 முறை சுற்றி வர வேண்டும் எனில் வட்ட ஓடு பாதையின் ஆரம் கேட்டிருக்காங்க. ஒரு தடகள வீரர் 1 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு வட்ட ஓடு பாதை இருக்குது. அந்த ஓடு பாதையை 5 முறை சுற்றி வரணும். 5 முறை சுற்றி வந்தால் தான் 1 கிலோமீட்டர் வந்து அவங்க கடக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓடு பாதையின் ஆரம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். 5 முறை வட்ட ஓடு பாதையை சுற்ற எடுத்துக்கொள்ளும் தூரம் 1 கிலோமீட்டர். கிலோமீட்டரை மீட்டராக மாற்றிக்கலாம். நம்ம 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர்னால் 1000 மீட்டர். 5 முறை வட்டத்தை சுற்றுறதுக்கு 1 கிலோமீட்டர். அப்போ ஒரு முறை வட்டப்பாதையை சுற்றி வர எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்குறதுக்கு 1000-ஐ 5ஆல் வகுக்கணும். அதுதான் இங்கே செஞ்சுருக்கோம். 1000 வகுத்தல் 5, 1000 5ஆல் வகுத்தோன்னா 200 மீட்டர். 5 முறை வட்ட ஓடு பாதையை சுற்ற எடுத்துக்கொள்ளும் தூரம் 1000 மீட்டர். அப்போ ஒரு முறைனா 1000 டிவைடட் பை அந்த 5ஆல் அங்கே வகுக்கணும். அப்போ 200 மீட்டர். ஒரு முறை சுற்றி வரத்துக்கு 200 மீட்டர். அப்போ சுற்றி வர ஓடு பாதையை சுற்றி வர வட்ட ஓடு பாதையை சுற்ற எடுத்துக்கொள்ளும் நேரம். சுற்றளவுனா சுற்றி வரணும் அப்படின்னா சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும். வட்டம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்னென்னா 2πr. அப்போ இதுக்கு பதிலாக 2πrன்னு இந்த இடத்துல போடலாம். 2πr ஈக்குவல் டு 200. இதுலேருந்து நீங்கள் ஆரம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆரம் நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு 2π அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 200/2π. இப்போ 200-ஐ 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 100. 100π மீட்டர். அப்போ ஆரம் என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா பையோட வேல்யூ இல்லாமல் தான் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள்.
பையோட வேல்யூ அங்கே சப்ஸ்டிட் பண்ணல 22/7 இல்லை 3.14 அதெல்லாம் வந்து பையோட வேல்யூ. அது அந்த இடத்துல கொடுக்காம பையை அப்படியே வச்சுருக்குறாங்க. அதனால் நம்ம பையை அப்படியே வச்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 100/π மீட்டர். அப்போ ஆன்சரில் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.